ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, அனைவராலும் இதை பார்க்க முடியாது. யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே பார்க்க கேட்க முடியும் என் செல்லமே. ஆம், இது உனக்காக உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு. என் செல்லமே, நான் ஒன்றை சொல்லட்டுமா? தோல்வி உன்னை துரத்துகிறதா? தோல்வி என்னும் சொல்லே தேவையில்லை. தோல்வி என்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு நண்பன்தான். ஆனால் அதை விரோதி என்று தவறாக அடையாளம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். முதலில் தோல்வி என்பது என்ன என்று சற்று சிந்தித்துப் பார். இலக்கை நோக்கி நீ செய்யும் முயற்சிகளில் தடையோ தாமதமோ ஏற்பட்டால் அதை தோல்வி என்கிறாய். தோல்வி வந்தவுடன் இனி முடியாது என்று எதிர்மறையாக சிந்திப்பவர்களே முயற்சியை நிறுத்தி விடுகிறார்கள். அதுவும் ஒரு விதத்தில் தோல்வியாக மாறிவிடுகிறது. தடையோ தாமதமோ ஏற்படும் போது மேலும் முயல்வேன், முயற்சி செய்வேன் என்று முடிவு செய்து உழைப்பவர்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறார்கள், அதில் வெற்றி பெறுகிறார்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? தோல்வி என்பது வெற்றிக்கான பயிற்சியே என்று நீ உணர வேண்டும். தோல்வி என்பது வெற்றிக்கான பயிற்சியே என்று நீ உணர வேண்டும். பெரிய இலக்குகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண செயல்களும் கூட பயிற்சிதான் முழுமையை அல்லது வெற்றியை தந்திருக்கிறது. நீ பிறந்த பிறகு ஒரே நாளில் ஓடி பழகிவிடவில்லை. எழ முயன்ற போது விழுந்தாய், எழுந்து நின்ற பிறகும் பல முறை விழுந்தாய். பல முறை விழுந்ததும் எழுந்தும் பயிற்சி செய்தமையால் தான் இன்று செம்மையாக நடக்கிறாய். புரிகிறதா? அதே போலத்தான் நீ உணவு உண்ணத் தொடங்கியதை மீண்டும் நினைவு கூர்ந்து பார். உணவை விறகளால் அள்ளிய போது சிதறியது, வாயில் போடுவதற்குள் சிந்தியது, மீண்டும் மீண்டும் போடுவதற்குள் சிந்தியது, மீண்டும் மீண்டும் சிந்தி சிதறி முயன்றதனால் இன்று உணவு உண்பதில் தேர்ந்தவராகிவிட்டாய் அல்லவா? முதல் வகுப்பில் சேர்ந்த பிறகு பள்ளியில் எழுத்து நிகழ்ச்சியை நினைத்து பார். விரல்களுக்கிடையே பென்சிலை பிடிக்க இயலவில்லை. உன்னால் பிடித்தலாம், எழுத இயலவில்லை. எழுதினாலும் சரியாக வரவில்லை. ஆனால் இன்று உனது எழுத்து முத்து முத்தாக கண்ணை கவர்கிறது. ஆகவே நடத்தல், உண்ணல், எழுதுதல் போன்ற செயல்களுக்கும் தடையும் தாமதமும் வரவே செய்தன. ஆனால் அந்த தடையை எல்லாம் கண்டு அஞ்சாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ததனால்தான் இன்று உன்னால் நடக்கவும் உண்ணவும் எழுதவும் முடிந்திருக்கிறது. தடையை தாண்டி உன்னால் எப்படி வெற்றி பெற முடிந்தது? மீண்டும் மீண்டும் செய்கிற செயல் பயிற்சியாகிறதல்லவா? பயிற்சிதான் வெற்றியை தேடி தருகிறது என்பதை உணர்ந்து கொள். அதே போலத்தான் தோல்வி என்பது வெற்றியின் படிக்கட்டு என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். என்ன பொருளில் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஒரு பெண் ஒருத்தி நீளந்தாண்டுதல் போட்டியில் 2 மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கம் பெற்றதாக பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். தங்கப்பதக்கம் பெற வேண்டும் என்று விரும்பியன்றே அவள் 2 மீட்டர் தாண்டி விடவில்லை. உயர்நிலை பள்ளியில் 1 மீட்டர் தாண்டினாள். மேல்நிலை வகுப்பில் மேலும் அதிகம் தாண்டினாள். அதே நேரத்தில் தேசிய போட்டியில் 1.5 மீட்டர் தாண்டினாள். பல தடவை தோற்ற பின்னும் தடைகளை கண்டு சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தனால் அவள் பெரிய 2 மீட்டர் தாண்டவும் தங்கப்பதக்கம் பெறவும் முடிந்தது. பதக்கம் பெறும் வரை முயற்சியை நிறுத்தவில்லை என்பதை நீ இன்று கவனிக்க வேண்டும் என் செல்லமே. ஆகவே தோல்விக்கும் வெற்றிக்கும் உள்ள இடைத்தூரம் மேலும் ஒரு முயற்சி மட்டும்தான். நீ உயர்ந்த நிலைக்கு ஆசைப்படுகிறீர், கனவு காண்கிறாய், உற்சாகத்துடன் உழைக்கத் தொடங்கு. தடையையும் தோல்வியையும் கண்டு சோர்ந்து போக வேண்டாம். முயற்சியை நிறுத்திவிடாதே என் செல்லமே. ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது தோல்வியாகிறது. அதே முயற்சி தொடரப்படும் போது வெற்றியாகிறது அல்லவா? ஆகவே முடிந்தவரை முயற்சி செய்து வெற்றி வாய்ப்பை தட்டிக்கொள். முடிவு வரை முயற்சிப்பதே வெற்றியை தரும். நீ ஒரு தொழிலை அல்லது வணிகத்தை செய்கிறாய். சில முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், எதிர்பார்க்கிறாய்.
தடைகள் வரும்போது கைவிட்டு விடலாமா கூட என்று யோசிக்கிறாய். இங்குதான் தோல்வி ஆரம்பமாகிறது என் செல்லமே. தடைகோள் தோல்வியின் அறிகுறி அல்ல. தடைகள் மேலும் முயல வேண்டும் என்பதன் அறிகுறிதான். தடை வரும்போதெல்லாம் மேலும் முயல்பவரிடம் தோல்வி மண்டியிடுகிறது. ஆகவே இத்தனை முறை முயன்று பார்த்துவிட்டு கைவிடலாம் என்று நினைத்தால் தோல்வியே கிடைக்கும். வெற்றி பெறும் வரை முயற்சி செய்து கொண்டே இருந்தால் மகத்தான வெற்றி கிடைக்கும். ஆகவே நீ பல தொழில்களில் வணிகத்தில் மாறி மாறி உழைத்திருப்பாய். எல்லாவற்றிலும் தடைகள் வந்திருந்தால் நமக்கு எதுவுமே ராசி இல்லை என்னும் தோல்வி மனப்பான்மை உன்னிடம் நிலை கொண்டுவிடும். புதிதாக வரும் வாய்ப்புகள் ஒருபுறம் உன்னை ஆர்வத்தை மனப்பான்மை மறுபுறம் நின்று வேண்டாம் மாட்டிக்கொள்ளாது என்றும் பயன்படுத்தும். ஐயோ, நீயாக போய் ஏன் அந்த வியாபாரத்தை செய்கிறாய், மாட்டிக்கொள்வாய் என்று அதை உன்னை பயமுறுத்தும். ஆகவே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் அடுத்த முயற்சி என்று துடிக்க வேண்டும். எத்தனை தடவைதான் முயற்சிப்பது என்று எண்ணினால் வாழ்க்கையே தோல்வியில் முடிந்துவிடும் என் செல்லமே. ஆகவே உனக்கு தெரிந்த வெற்றியாளர்களை கூர்ந்து கவனித்துப்பார். ஒவ்வொரு வெற்றியாளர்களின் பின்னால் விடாமுயற்சிதான் அவர்களுக்கு வெற்றியை தந்தது என்பதை நீ நல்லதொரு விதமாக அறிய முடியும். ஆகவே விடாமுயற்சியும் தொடர் முயற்சியாக இருப்பின் உனது வெற்றி உறுதிப்பட்டுவிடும் என் செல்லமே. நீ விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் கைகொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இயற்கை சட்டம் பற்றி அறிந்திருக்க வேண்டும். இயற்கையோடு தான் நாம் எல்லோரும் ஒன்றிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மனிதனாக பிறந்த எவரும் உயர வேண்டும், முன்னேற வேண்டும், வளர வேண்டும் என்பது இயற்கையான விதிப்படிதான் அமைந்தது. இயற்கையோடு ஊக்கத்துடன் உழைக்கும் மனிதனின் கரம் இருக்கிறதல்லவா, இயற்கையின் கரத்துடன் இணைந்து விடுகிறது. அது இணையும் போது இயற்கையின் தரத்தில் இருக்கும் நிச்சயமாக வெற்றி உன் கைக்கு வந்து விடுகிறது. இதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். முடியும், இயலும், நடக்கும், கிடைக்கும் என்று எப்போதும் எண்ணத் தொடங்கிவிட்டால் அடுத்த முயற்சி, அடுத்த தொழில் என்று தொடங்குவாய். விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் உனது இயல்பாகவே மாறிவிடும். ஆகவே தோல்வி யாருக்கும் நிரந்தரமானதல்ல. அதை துரத்தி விட முடியும் என்னும் ஞானம் உனக்குள் வந்துவிடும். தோல்வி உன்னை துரத்தும் நிலை மாறி நீ தோல்வியை துரத்தி அடித்து விடுவாய். அதன் பிறகு பார் என் செல்லமே, உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து சேரும். இவரை விடவா உனக்கு தோல்விகள் அதிகம் என்று நான் சொல்ல முடியும்? நிச்சயமாக உனக்கானதை இந்த சாயப்பா சொல்லிவிட்டேன். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக.